கமித் அகவர் கமித் த மேன், மிச்சல் ஸ்டார்க் இஸ் த மேன். ஸோ இவ்வளவு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா போரா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மிச்சல் ஸ்டார்க் அவர் யாருன்றதை இந்த முக்கியமான குவாலிஃபயர் 1ல காமிச்சிட்டாருங்க அகைன்ஸ்ட் SRH. சும்மா கலக்கலான போலிங் ஸ்பெல், 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அதுவும் எஸ்பெஷலி அவரோட நியூ பால் ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் குட், we have to give credit to Shreyas Iyer captainship also. அவருக்கு தேர்ட் ஓவர் கொடுத்தது ரொம்ப குரூஷியலா போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்டே ஹெட் விக்கெட் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் பாலே, அதுவே ஒரு செட் பேக் SRHக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் ஓவர்ல வந்துட்டு 2 விக்கெட் எடுத்தாருங்க, கீ விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி. ஸோ நிஜமாவே ஸ்டார் கமிங் இன் டு த ஃபார்ம், KKR will be really happy now. அவங்க எல்லா போலர்ஸுமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அண்ட் நிறைய பேர் ஸ்டார்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னைக்குமே ஸ்டார்க்கை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணதில்லை. ஏன்னா ஹீஸ் அ மேட்ச் வின்னர். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு மாதிரி நாக் அவுட் மேட்சஸ், ஒரு வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் அவர் தாறுமாறா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது ஒரு IPL குவாலிஃபயர் போது அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து வர மாட்டாரா? அதை தான் ஆக்சுவலா இந்த வாட்டி அவர் காமிச்சாரு. சோ அவரோட கிரிட்டிசிசம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி போட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸ்டார்க் மேட்ச் வினிங் ஸ்பெல் தான் சொல்லுவேன். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.